வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதர் பேசுகிறேன். இந்த புது தமிழ் சேனலில் நிறைய வீடியோஸ் குழந்தைங்களுக்கு பேரண்டிங் பற்றி நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போன தடவை ஃபீவர் பற்றி பேசினோம், நியூபார்ன் பேபிஸில் வர வைட்டமின் கே, பிரஸ்ட் ஃபீடிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி பேசினோம். இன்றைக்கி நியூபார்ன் பேபிஸில் உள்ள 1-2 ப்ராப்ளம்ஸை பற்றி பேசலாம். ஸோ நார்மலாக பேபிஸ் டெலிவர் ஆகும்போது தலையில் ஒரு ஸ்குவீஸ் எஃபெக்ட் இருக்குது. அதனால் பேபிஸ் பிறந்த உடனே தலைக்கு பின்னாடி மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் இல்லாட்டி சென்டரில் வரலாம், இல்லாட்டி பேக்கில் வரலாம், ஒரு லேஸ் ஸ்வெல்லிங் மாதிரி வரும். அந்த ஸ்வெல்லிங் 2-3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்ரி ஃப்ளூயிட் சீப் ஆகிட்டு பாகியாக இருக்கும். அது தொட்டாப்பு சாஃப்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஃபர்ம்னஸ் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறது கேப்வுட்னு சொல்லுவோம். அது தானாகவே 2-3 நாளில் போயிடும். அது அந்த டெலிவரி ப்ரெஷரில் ஒரு சக்ஷன் எஃபெக்ட் மாதிரி தண்ணி வெளியில் அங்கே சீப்பாகும். இந்த செகண்ட் மெயின் ப்ராப்ளம் நம்ம பார்க்குறது கெஃபலமெட்டோமான்னு சொல்லுவோம். இது நிறைய பேரண்ட்ஸுக்கு ஒரி பண்ணுற விஷயம். ஏன்னா இந்த கெஃபலமெட்டோமா உடனே ரிசால்வ் ஆகாது. இது நம்ம தலைக்கு கோட்டிங் இருக்கிற போன் சர்ஃபஸில் பெரியாஸ்டியம்னு ஒரு மெம்பரேன் இருக்குது. அந்த போனுக்கும் பெரியாஸ்டியமுக்கும் நடுவில் பிளட் வெசல் பிரேக் ஆகி கலெக்ஷன் வரும். ஸோ இது வேக்யூம் டெலிவரினால வரலாம், நார்மல் டெலிவரியில் உள்ள ப்ரெஷர் எஃபெக்ட்னால கூட வரலாம். ஸோ இந்த ஸ்வெல்லிங் ஒரு கொண்டை போட்ட மாதிரி இதுவாக இருக்கும். ஒரு சைடில் இருக்கலாம், 2 சைடில் இருக்கலாம். இன்ஜுரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மல் டெலிவரியில் உள்ள ஃபோர்ஸ்லேயே வரலாம். ஸோ இந்த கெஃபலமெட்டோமாங்கிறது பிளட் கலெக்ஷன் ஸ்கல் போனுக்கும் அதோட கவரிங்க்கும் நடுவில் உள்ளது. அது ஒரு கவரிங்குள்ளே அடங்கிறதுனால கொஞ்சம் ஃபேமாக இருக்கும். தொட்டால் உள்ளுக்குள்ளே ஃப்ளூயிட் இருக்கிறது தெரியும், ஆனால் அதே சமயத்தில் ஓடாது, ஒரே இடத்துல நிற்கும். ஸோ ஃபர்ம் ஸ்வெல்லிங். அது பிளட்டு லேசாக அப்சார்ப் ஆக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஜாண்டிஸோட ரிஸ்க் ஜாஸ்தி. பிளட்டு பிரேக் டவுன் ப்ராடக்ட்டு அந்த ஜாண்டிஸோட பிக்மெண்ட். ஸோ அந்த ஜாண்டிஸ் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது கவனிக்கணும். இந்த பிளட்டு பிரேக் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக ரிசால்வ் ஆகிறது, கட்டி ஆகிட்டு நடுவில் சென்டரில் கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கும். ஒரு 2-3 மாதம் ஆகும். சில குழந்தைகள் அந்த கட்டியான பகுதி போகிறதுக்கு ஒரு வயசு கூட ஆகலாம். ஆனால் முடி வளர்ந்துடும் அதுக்குள்ளே, அந்த கட்டினால் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது கொஞ்சம் மாதம் ஆனால் கூட அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இது கெஃபலமெட்டோமான்னு சொல்லுவோம். இதில் ஒரே ப்ரிகாஷன், ஜாண்டிஸ்க்கு மானிட்டர் பண்ணணும். இன்னொன்று, குழந்தைக்கு மசாஜ் தலையில் விகரசாக பண்ணக்கூடாது. சில சமயம் மசாஜ் பண்ணும்போது அந்த ரத்தம் கிளாட் ஆகுது மாறிட்டு சில சமயம் அது எக்ஸ்பேண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டேயில் இந்த ஸ்வெல்லிங் அதிகம் ப்ராமினெண்ட்டாக இருக்காது. 24 ஹவர்ஸ் ஒட்டி தான் கலெக்ஷன் ஃபார்ம் ஆகும். அந்த ஓரளவுக்கு ஃபர்ம்னஸ் இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகி பிளட் லாஸ் கூடி பேபிக்கு அதனால் பிரச்சனை வராது. ஹீமோக்ளோபின் குறையிறது அந்த மாதிரி பிரச்சனை அன்யூஷுவல். இதில் ஃப்ராக்சர்ல அசோசியேட்டடாக இருந்தால் கூட தானாகவே ஹீல் ஆயிரும். பெயின் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குள்ளே கண்ட்ரோல் டிஸ்கஸ் பண்ணுங்கள் டாக்டர்கிட்ட. 3வது மெயின் ப்ராப்ளம் சப்கேலியல் ஹெமட்டோமான்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் டேஞ்சரஸான ப்ராப்ளம், ரொம்ப ரேர். தேங்க்ஃபுல்லி டாக்டர்ஸ் உடனே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஏன்னா ஸ்வெல்லிங் கூடிக்கிட்டே போகும். அது கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா பிளட் லாஸ் பிளட் ப்ரெஷர் குறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தலையில் கொஞ்சம் வீக்கம் ஜாஸ்தியாக போகிறது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இருந்தால் உடனே டாக்டர் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். இது ஃபஸ்ட்டு டெய்லியும் நடந்துடும். அப்படி இருந்ததுன்னா பேபியை இன்டென்சிவ் கேர் கூட சேர்க்க வேண்டியிருக்கலாம். ஸோ இந்த சப்கேலியல் ஹெமட்டோமாங்கிறது மோஸ்ட்லி மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அவேர் ஆக வேண்டிய பிரச்சனை. பட் பேரண்ட்ஸை பொறுத்த மட்டும் இது ரொம்ப ரேர் ஆனதுனால சாதாரணமான ஸ்வெல்லிங்கை இதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணி கவலைப்பட தேவையில்லை. இது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன்.